வணக்கம். இன்னைக்கும் நம்ம திருமிழிசை ஆழ்வாரோட ஒரு பாசுரம் தான் பார்க்க போறோம். ரொம்ப அழகான ஒரு பாடல் வாசிக்கிறேன். போதான இட்டிறைஞ்சி ஏத்துமினோ பொன்மகர காதானை ஆதி பெருமானை நாதனை நல்லானை நாரணனை நம் பிறப்பு அறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. இதுதான் பாசுரம். இதுல முதல் வரி மட்டும் நம்ம சீர்பிரிச்சு படிக்கணும். மத்த 3 வரியும் தானாவே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ முதல் வரி என்னன்னா, போதான இட்டிறைஞ்சி ஏத்துமினோ. அந்த போதான அப்படிங்கறத நம்ம பிரிக்கணும். மறுபடியும் போது கூட்டல் ஆன, இதுதான் போதான. போது அப்படின்னா நம்ம தமிழ்ல புதுசா மலர்ந்த அரும்பு இருக்குல்ல, குட்டி பட் அரும்பு, அதுக்கு போது அப்படிங்கிற ஒரு பொருள். சோ அந்த மலர் அரும்புகளை, போதான மலர் அரும்புகளை இட்டு இறைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெருமாளுடைய பாதத்துல நிறைச்சு ஏத்துமினோ நான் வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரி எல்லாமே பெருமாளை பத்தி சொல்றதுதான். பொன்மகர காதானை அட்ஜெக்டிவ். பெருமாள் மகர மாதிரி ஒரு பெரிய கம்மல் போட்டிருக்காரு, மகர கம்மல்கள் போட்டிருக்காரு. ஆதி பெருமானை நாதனை நல்லானை நாரணனை நம் பிறப்பு அறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. 4வது வரிய கவனிக்கணும். பிறப்பறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. அதாவது 7 பிறப்புக்கும் அந்த வினையெல்லாம் மறுக்கிற ஒரு பொருள் இருக்கு, ஒரு விஷயம் இருக்குன்னா அது பெருமாளுடைய நாமம். அதை சொல்லுவதே சூது அப்படிங்கிறாரு. பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம், சூது அப்படின்னா சூதாட்டம், கேம்பிள், ஒரு நெகட்டிவ் கானடேஷனோட தான் அந்த வார்த்தையை நம்ம பெரும்பாலும் இப்ப பிரயோகப்படுத்திட்டு வரோம். ஆனா சூது அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வாய்ப்பு, வழி, உபாயம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அதனால இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மலர் அரும்புகளால பெருமாளுடைய பாதங்களை நம்ம துதிச்சு அவருடைய நாமத்தை சொல்றதுதான் நமக்கு நம்மளுடைய பாவங்கள் அறுபடுறதுக்கு ஒரே வழி அப்படிங்கறத சொல்றாரு. நல்லா இருக்குல்ல? சூது அப்படிங்கறத நம்ம நல்ல கானடேஷன்லயும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப அழகா அப்பவே சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு பாருங்கல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.